மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனால எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டீங்க. தப்பான ஆட்களுடைய சவகாசம் இருந்தா அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி ஒதுக்கி விட்டுட்டு வந்துட்டே இருப்பீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை அப்படியே பேசுவாங்க. கடல் அலை மாதிரி புதுசு புதுசா எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்க நீங்க அதை எப்படி பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிய போய் கேட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது காரணமா இருந்துச்சோ அதை எடுத்துக்க கூடியவங்க. அதாவது நல்லதை தேடி தேடி போய் கத்துக்க கூடியவங்க. மனித நேயத்தோட வாழக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உதவியா இருக்கணும். உன்னால முடியலையா ஒதுங்கி வந்துரு. அதே போல விவேகமாக செயல்படக்கூடியவங்க வேகமாகவும் செயல்படுவாங்க. நீங்க அதிகமா பெருமாளை கும்பிடுவீங்க. ஏன்னா சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பெருமாள் கிட்ட மாறாத பக்தி இருக்குங்க. ஓகேங்களா? இதனால அடிக்கடி பெருமாளை தான் கும்பிடுவீங்க. சனிக்கிழமை ஆனா போதும் நாமம் போட்டுக்கிறது. சனிக்கிழமைனா போதும் பெண்களா இருந்தீங்கன்னாக்கா பெருமாளை வழிபாடு செய்யாம அந்த நாளை தொடங்கவே மாட்டீங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்திலையுமே முதலிடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு சிரமத்தை வேணாலும் சந்திப்பீங்க. ஒரு விஷயம் கஷ்டமா இருந்துச்சுனாக்க மற்ற ராசிக்காரங்கெல்லாம் விட்டு விலகிடுவாங்க. ஆனா இந்த மகரம் மட்டும் இந்த விஷயம் இவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு அதுக்கான பலன் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. தன்னுடைய உழைப்பு தான் தனக்கு உயர்வை தரும். இதை மட்டும் மனசுல வச்சுட்டு வாழ்றதுனால தான் இது நாள் வரைக்கும் இந்த காலத்துல யாருங்க உழைச்சு முன்னேறி இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மகரம் படிப்படியான வளர்ச்சியை தான் பார்த்துட்டு அதுவும் சில நேரங்கள்ல இத்தனை காலெல்லாம் ஓரடி எட்டு வைக்கலாம் நினைச்சாலே போதும் 10 அடி பின்னாடி போன நிலையில எல்லாம் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலும் கூட நீங்க நல்லா இருக்க போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது தனிமரமா நின்று தவிக்கக்கூடிய மகரத்திற்கு மே 31ஆம் தேதிக்குள்ள ஒரு 8 பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குதுங்க. அந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதனால இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எரியறத புடுங்கிட்டா கொதிக்கிறது தன்னால அடங்கி போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்கார இந்த 8 பிரச்சனை சரியாகிறதுனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாமே விலக போகுது. எல்லாமே மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். இப்ப பொதுவா மகர ராசிக்காரங்களை யாருக்குமே பிடிக்காது. மேக்சிமம் எதிரிகளா தான் இருப்பாங்க. காரணம் கேட்டீங்கன்னா இவங்க யாருக்குமே ஒத்துழைச்சும் பேச மாட்டாங்க. நல்லது பண்ணியா நல்லதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. கெட்டது பண்ணியா நீ பண்றது தப்பு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. இதுதாங்க மகரம். இதனாலேயே யாருக்குமே பிடிக்காது. இந்த கலியுகத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்புக்கு துணை வரணும், தப்புக்கு உதவி பண்ணணும், இப்படிதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அது என்னன்னைக்குமே மகர ராசிக்காரங்களுக்கு சுத்தமா ஆகாது. புரியுதுங்களா? சொல்ல போனா தப்பு பண்றவங்க யாராவது மகர ராசிகளை ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்கன்னா அவங்கள விட்டு ஒதுங்குறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா சக்கையா மாட்டிப்பீங்க. மாட்டியும் விட்டுருவாங்க. சோ இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நேர்மை நீதி இதுதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மகரத்திற்கு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில உருவாகக்கூடிய திரு கிரக யோகத்தினால உங்களுக்கு பணமும் குவிய போகுது, வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும். இதனால சில நேரங்களில் சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகும். அந்த வகையில நம்முடைய மிதுன ராசியில 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால இந்த திரு கிரக யோகம் உருவாகி இருக்கு. அதாவது இந்த திரு கிரக யோகம் இந்த 3 கிரகங்கள் யாருன்னு சொல்லணும்னாக்கா புதன் பகவானுடைய சேர்க்கை. புதன் யாருங்க? நவ கிரகங்களுடைய இளவரசன். இவர் புத்திசாலித்தனம், யோகம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இருப்பாருங்க. இவர் கூடவே நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். இவர் எப்படிப்பட்ட ஆளு? இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அரசியல்ல சாதிக்கலாம், வாழ்க்கையில சாதிக்கலாம். அதிகார தோரணையோட ஆளுமை மிக்கவங்களாக பெரிய பெரிய பதவிகள்ல வகிக்கக்கூடிய ஆட்களாக பெரிய பெரிய பொறுப்பு
பொறுப்புகள்ல வகிக்கக்கூடிய ஆட்களாக வலம் வர முடியும். சோ இவரும் உங்களுக்கு சாதகம். இதோடு தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமா இருந்தாலே போதும், மற்ற கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தா கூட நீங்க சமாளிக்க முடியும். சோ இந்த 3 பேருமே தனித்தனியான பெருத்த பலன்களுக்கு சொந்தக்காரங்க, பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்றப்ப இந்த திரு கிரக யோகம்ங்கிறது மகர ராசியினருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இருந்தாலும் மாற்றம் தருங்க அப்படிங்கறத உங்களால உணர்ந்துக்க முடியுதா? சோ இந்த தெளிவோட இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் விளையும்னா, திடீர் நிதி நன்மைகளை கொடுக்க போறாங்க, நல்ல லாபத்தை பெறுவீங்க, எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த திரு கிரக யோகத்தினால நம்மளுடைய மகரத்திற்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் திட்டம் போட்டு அந்த செயல்ல இறங்குவீங்க. அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். ஓகேவா? இவங்களுடைய உழைப்புங்கிறது இவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாம போயிருக்குங்க. சிறுக சிறுக சேர்த்த பணம் கூட மத்தவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்படி இருந்த வாழ்க்கையில இனி வருமானம் பெருகும், சேமிப்பு உயரும், நகை நட்டு வாங்குவீங்க, சொத்து சேர்க்க போறீங்க. இரண்டாவது பிரச்சனை, சொந்த பந்தங்கள் எல்லாமே தேவைக்கு வந்து பழகிட்டு தேவை முடிஞ்சதும் ஒதுங்கி போயிருப்பாங்க. ஒதுங்கி போனா கூட பிரச்சனை இல்லை, நம்மளை பத்தி தேவையில்லாததை பேசுவாங்க. அப்படியா இப்படியா அதுவா இதுவா அப்படி இவங்க யாருடான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்படி உங்களை பத்தி வீண் வதந்திகள் வந்துட்டு அப்படியே வாய் மாத்தி போய்கிட்டே இருந்துச்சு. அந்த வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. அச்சோ நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க சொல்ற அளவுக்கு இருக்கும் உங்க வளர்ச்சிங்கிறது. ஆனா அவங்களுடைய வயிற்றெரிச்சல் உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க. ஏன்னா உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மற்றவங்க கிட்ட ஒரு நாளும் உங்களை நிக்க வைக்க மாட்டாருங்க, அவங்க எல்லாம் நிக்க வைப்பாரு. ஸோ மூன்றாவது, உடன்பிறப்புகள். அப்பா இவங்கள மாதிரி ஒரு துணையை பார்க்கவே முடியாது, நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி இவங்களே எதிராக நிற்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பீங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் தானே. இவங்களை எங்கே தட்டணுமோ அங்க தட்டி, எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வச்சு, எங்க அடக்கணுமோ அங்க அடக்கி அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்க போறீங்க. சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்க போறாங்க. உங்க சொல் பேச்சு எல்லாமே கேட்டு நடந்துக்க போறாங்க. மனஸ்தாபங்கள் விலகுது. உங்களுக்கு பக்க பலமா அவங்க நிக்க போறாங்க. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அடுத்து நான்காவது விஷயம், பூர்வீக வீட்டை சீரமைக்கணும், விரிவுபடுத்தணும். இப்படி சொத்து சம்பந்தமா நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது சொத்து சம்பந்தமா போயிட்டு இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். குறிப்பா உங்க மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் கூட இருக்கு. பழைய வீட்டை சீரமைத்து திரும்பவும் ஒரு புதுமையா மாத்தி அமைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு. அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஐந்தாவது பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. பெரும் பிரச்சனைங்க. நமக்கே தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு, நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குங்கிற அளவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பப்ப நம்மளை வந்து சோர்வடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் எப்பவுமே மகர ராசிக்காரங்க சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு தூக்கத்தை வச்சுக்கோங்க. அதே போல வெளி உணவை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் உங்களால எல்லார்கிட்டையுமே அக்கறை காட்ட முடியும். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது பிரச்சனை, பழைய கோர்ட்டு கேஸ் வழக்குகள், சொத்து பிரச்சனை, குடும்பத்து நம்ம சொந்தக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வகையில பிரச்சனையா இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். அதுல இப்போ உங்க வக்கீல் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க. தானா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பேச்சிலையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி நிதானமா இருங்க. தன்னால அந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனைகள் தான். ஆனா என்னன்னா அவசரம் காட்டிடுவீங்க, மற்றவங்களுக்கு ஹோப் கொடுத்துருவீங்க. இப்போ ஓடி ஆகணும், ஓடி ஒரு இடத்த வந்துட்டு ரீச் பண்றதுக்கு ஓடணும், அப்பதான் ஜெயிக்க முடியும்.
ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம கூட ஓடிட்டு வரான் பார்த்தீங்களா போட்டியா, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள்ல மகரம் தோத்து போறதுக்கு காரணம் உங்களுடைய ரகசியங்களை வந்துட்டு ஈஸியா வெளியே சொல்லிடுறீங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, பரவாயில்ல பொழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த பரவாயில்ல பொழைச்சிட்டு போறதுல அந்த பொழப்பு மற்றவங்க பொழைக்கிற மாதிரி பொழப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உழைப்பை திருடி பொழைக்கிறாங்க. அப்ப அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகுது, நீங்க வீழ்ச்சி அடைகிறீங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது 7வது பிரச்சனை, சின்ன சின்ன வாகன விபத்துகளால நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு நிறைய செலவுகளால அவஸ்தைப்பட்டு அல்லோலப்பட்டிருப்பீங்க. சாதாரண நேரமும் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த செலவுகள் பண்ணக்கூடிய நிலை மாறுது. ஓகேங்களா, ஒரு 10 பைசா காசை கூட சேர்க்க முடியாத அளவுக்கு 1 ரூபாய் சம்பாரிச்சா 100 ரூபாய்க்கு செலவு இருக்கும். கடன் வாங்கி பண்ற மாதிரி தான் செலவுகள் வந்திருக்கும். அந்த நிலை மாறுதுங்க. அதே போல பழுதாகி கூடிய வாகனங்களை மாத்துவீங்க. அடுத்து 8வது பிரச்சனை, குடும்பத்துல சந்தோஷத்துக்கு வழியே இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போவீங்க. வீட்டுல சண்டை சச்சரவு அப்படியே போயிட்டு இருக்கும். சுப நிகழ்ச்சியும் தடைபட்டு போகுது. இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மாற்றம் அடையுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது. பல வகையில பணவரவு உண்டாக போகுது. எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்க போகுது. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் தாமதியம் இனிக்கும். ஆனா காரணத்தை கொண்டு மகர ராசி எழுதி வச்சுக்கோங்க. கனவுலையும் அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். 3வது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. குடும்பத்திலையா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும், நட்பு ரீதியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு கோடு போட்டா அதை தாண்டி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல உத்தியோகத்தில் இருக்கீங்களா, அதிரடி மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல மேன்மை ஏற்படுது. கௌரவ பதவிகள் தேடி வரும். அலுவலக ரீதியா தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகமாகும். வீடு வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும். அறகுறையா நின்னு போன கட்டிட வேலைகள் எல்லாம் இப்ப முழு மூச்சோட கட்டி முடிக்க போறீங்க. கிரகப்பிரவேசம் செய்வீங்க. அதே போல தாய் வழி சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். கல்வியில மேம்பாடு இருக்கு. அதே போல தள்ளி போன மகர ராசிகளுடைய திருமணமோ இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏதாவது தடைப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த திருமணங்கள் இப்ப கைகூடி வரும். விஐபிகளுடைய முன்னிலையில அந்த கல்யாணத்தை ஜம்முன்னு நடத்துவீங்க. அதே போல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வெற்றி பெறுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டு வாழ போறீங்க. இதோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் வரும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவீங்க. பண வரவு அதிகமா வரும். வியாபாரம் பல வகையில லாபத்தை கொடுக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். ஒட்டுமொத்தமா சமுதாயத்துல அந்தஸ்து கௌரவத்தோட வாழ போறீங்க. குடும்பத்துடைய அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. எல்லாத்துக்கும் மேல விலை உயர்ந்த நகைகளை வாங்குவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்துல இருந்த தடைகள் எல்லாமே உடைபடுதுங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகுது. அடுத்தவங்களை நம்பி மட்டும் எக்காரணத்தை கொண்டு மகர ராசி அகலக்கால் வைக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன், தெரிஞ்சதை தான் நீங்க செய்யணும். உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது. யாரையும் நம்பி எதையும் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது. புரியுதுங்களா? மகரம் எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எந்த காலத்திலையுமே நம்ப கூடாது. சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க தான். பல பேருக்கு வழிகாட்டி இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களை தான் 10 பேர் நம்பணுமே தவிர்த்து நீங்க ஒருத்தவங்களை நம்பி இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பா சாதகமா நமக்கு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஒட்டு மொத்தமா இந்த திரு கிரக யோகம்ங்கிறது புதிய புதிய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க. இதை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை வந்து எட்டி பிடிக்க போறீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரு கிரக யோகம் கொடுத்திருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையுமே கொடுக்க போகுது. என்னன்னா புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை வலுவா இருக்கும். குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும். நீங்களே செல்வாக்கு மிக்க நபர்களாக வலம் வர போறீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்காச்சும் வெளியில சிக்கி இருந்தா அந்த பணத்தை நீங்க மறந்திருந்தா கூட அந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல உயர்விற்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. உத்தியோகத்திலையுமே உயர்வை அடைய போறீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். மேல் அதிகாரிகள் முழு ஆதரவை கொடுப்பாங்க.
அதே போல ஏற்கனவே தொழிலையும் ஏதாவது ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணியிருந்தா பழைய முதலீடிலிருந்து கூட இப்ப நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த திரு கிரக யோகம்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிசயங்களையும் நிகழ்த்த போகுது. இதையெல்லாம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு இந்த 3 பேரால தான் நமக்கு நல்லது நடக்க போகுது. புதன் பகவானுடைய வழிபாடு செய்யணுங்க. அவருடைய அனுகிரகம் நமக்கு நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து குடும்பத்துல எல்லாருடைய பெயர்லையுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. செல்வ செழிப்பு மேலோங்கும், குடும்பத்துல சுபிக்ஷம் நிலைக்கும். இரண்டாவது சூரிய பகவானுடைய வழிபாடு. அனுதினமும் சூரிய பகவானை வணங்கி தான் உங்க நாளை தொடங்கணும். இதன் காரணமா வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் இருட்டுங்கிறது சூழாம போகும். எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்களை சூழாம இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்து மூன்றாவது, ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை இருக்குல்ல அதுல மாலை கட்டி போட்டாலும் சரி, இல்ல நெய்வேத்தியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தாலும் சரி, நிறைய நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். இவர் ஒருவருடைய பார்வை இருந்தாலே போதும் இல்லையா, நமக்கு பலம் கூடும். சோ இந்த 3 தெய்வங்களை வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குறிப்பா சிறப்பா அமையுங்க. யார் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்ய அந்த தெய்வங்கள் இறங்கி உனக்கு ஒளிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணா கூட சரி, முயற்சி மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஒன்னும் உங்களை பண்ண முடியாது. சோ ஒட்டுமொத்தமா மகரத்திற்கு வாழ்க்கை மாறுதுங்க. நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மறக்காம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.